அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, நீங்கள் மேடு வெள்ளம் பார்த்து வண்டி ஓட்டும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்க, அங்கே கோழிக்கறி கேட்பீங்க, ஆனால் ஆட்டுக்கறி தான் கிடைக்கும். நீங்கள் ஆடிட்டே சாப்பிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ஆடு இருக்குது. அந்த ஆடு மாதிரியே இந்த வருஷம் நீங்கள் துள்ளி குதிச்சு வாழ போகிறீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேத்துக்கு நல்லது பண்ணுங்க. அன்புக்குரிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் மாடா உழைப்பீங்க, ஒரு காசு கூட உங்கள் கையில் நிற்காது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எந்த மாட்டுக்கும் நல்லது செஞ்சிருக்க மாட்டீங்க. வர மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாழையடி வாழ நல்லா வாழ்வீங்க. அன்புக்குரிய மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம் வந்து விட்டது. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்காம நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சு பாடுபடுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க கன்னிகள் பின்னாடி போகாம கனவுகள் பின்னாடி போங்க, ரொம்பவே நல்லா இருப்பீங்க. அன்புக்குரிய கடகராசி நேயர்களே, கஷ்டங்கள் உங்களை தேடி வரும் காலம் வந்து விட்டது. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பிரச்சனை வரப்போகிறது. நீங்கள் கடலை பருப்பு அதிகமாக சாப்பிடுங்கள். அப்புறம் உங்க ராசியில நண்டு இருக்கிறதுனால நீங்க சந்தைக்கு போய் நிறைய நண்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அதனால உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒற்றுமை மேம்படும், சந்தோஷமா வாழ்வீங்க. அன்புக்குரிய சிம்மராசி நேயர்களே, நீங்கள் சீக்கிரமாக சிங்கப்பூர் போகும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் சிங்கம் போல் இருக்க வேண்டும் என்றால் அனைவரிடத்திலும் நேர்மையாகவும் நிமிர்ந்து நின்றும் பேச வேண்டும். அப்போதுதான் நீங்கள் யார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். உங்களால் முடிந்தவரை மற்றவருக்கு உணவளியுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாக இருக்கும். அன்புக்குரிய கன்னிராசி நேயர்களே, நீங்கள் கலகலப்பாக வாழும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் உங்களை சுற்றி கன்னி பெண்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பார்த்து இருந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பெண்ணிடம் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் வரதட்சணை வாங்காமல் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். அன்புக்குரிய துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் தூள் கிளப்பும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் தராசு போல இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொருள், நீங்கள் ஒரு மனுஷன். நீங்கள் தராசு இல்லாத கடைக்கு போய் பொருள் வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே தராசு தான். அளவோடு சாப்பிடுங்க, வளமோடு வாழுங்க. அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் வீட்டுக்குள் தேள் வந்தாலும் பாம்பு வந்தது போல அலறி அலப்பறையை கூட்டுவீங்க. கவலையே பட வேணாம். தேள் அடிச்சு தூக்கி போட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஏன்னா உங்க ராசியில தேள் இருக்கு. அன்புக்குரிய தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் ராசியில் வில்லன்பு இருப்பது போல உங்கள் கையில் ஃபோன் வச்சிருப்பீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா தூக்கி செவுத்துல அடிச்சிருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அன்புக்குரிய மகர ராசி நேயர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா மாம்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியாம கடைக்காரோட சண்டை போட்டு மண்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. அன்புக்குரிய கும்பராசி நேயர்களே, நீங்கள் அனைவருக்கும் கும்பிடு போடும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் கும்பலாக சுத்துவோம் அயோயமான கத்துவோம்னு கத்துவீங்க. ஆனால் அப்படி கத்திராதீங்க, அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. எவ்வளோதான் அடித்தாலும் வெளியே தெரியாத மாதிரியே இருந்துக்கங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, நீங்கள் எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் மீண்டு வரும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் கழுவுற மீனில்